அதிமுக மாநிலங்களவை வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த அடுத்த தனபால் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய தேமுதிகவிற்கு இந்த முறை வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் தனபாலுக்கு மாநிலங்களவை சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக 2 இடங்களையுமே அதிமுக தான் எடுத்துக் கொண்டிருக்கிறது. தேமுதிகவுக்கு இந்த ஆண்டு சீட் இல்லை என்று அதிமுகவுடைய அறிவிப்பினை பார்க்கின்றோம். போட்டியிட மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் அது தொடர்பான விவரங்களும் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க இருப்பதாக அதிமுகவுடைய தலைமையகமான ராயப்பேட்டையிலிருந்து எம்ஜிஆர் மாளிகையிலிருந்து புதிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். தேமுதிகவுக்கு 2026 தான் சீட் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இப்போதைக்கு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேமுதிகவுக்கு 2026 மாநிலங்களவை தேர்தலில் ஒரு சீட் வழங்கப்படும் என KP முனுசாமி தற்போது அறிவிப்பினை வெளியிட்டு வருகிறார். ராஜ்யசபா தேர்தலில் இந்த முறை 2025 யார் போட்டியிடப் போகிறார்கள் என்ற அறிவிப்பினை பார்க்கின்றோம். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் வழக்கறிஞர் இன்பதுரை போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தனபால் அவர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தனபால். அவரும் இருவர்தான் போட்டியிடப் போகிறார்கள் என்பது பார்க்க இருக்கின்றோம். தேமுதிகவுக்கு இந்த ஆண்டு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய கூட்டணிக்குள் வந்திருந்த தேமுதிக நிச்சயமாக தங்களுக்கு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்க வேண்டும். 5 மக்களவை இடங்கள், ஒரு மாநிலங்களவை இடம் என்று ஒப்புதல் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை தேமுதிகவுடைய பொருளாளர் இருக்கக்கூடிய சுதீஷ் சந்தித்து சென்றிருந்தார். அந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் தங்களுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் கண்டிப்பாக கிடைக்கும் என்றும் தாங்கள் நம்புவதாகவும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார் எடப்பாடி பழனிசாமி என்றும், கட்சிக்கும் அவர் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவார் என்று கருதுவதாக கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தேமுதிகவுக்கு இந்த ஆண்டு ராஜ்யசபா சீட் இல்லை, ஆனால் வர இருக்கக்கூடிய 2020 சீட் கிடைக்கும் என்று அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் வழக்கறிஞர் இன்பதுரை போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கிறது. கடைசி நாள் ஜூன் 9 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய 2 வேட்பாளர்கள் பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பினை KP முனுசாமி வெளியிட்டு வருகிறார் என்பதை பார்க்கின்றோம். முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்த அறிவிப்பாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறது என்கின்ற ஒரு அறிவிப்பினையும் நாம் பார்த்து வருகின்றோம். ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் வேறு சில கட்சிகளும் இடம் பிடிக்கும் என்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். தேமுதிக இதில் தொடர்கிறதா இல்லையா, அதே போல சட்டமன்ற தேர்தலில் எப்போது கூட்டணி பற்றின அறிவிப்பு என்பதெல்லாம் ஜனவரி மாதத்தில் தான் நாங்கள் கூறுவோம் என்று பிரேமலதா அவர்கள் கூறியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறது என்ற அறிவிப்பினையும் KP முனுசாமி வெளியிட்டிருக்கிறார். ஆக மாநிலங்களவை தேர்தலை ஒட்டி அடுத்தடுத்து புதிய அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் 3 கட்சிகள் தற்போது முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய இடங்களை பகிர்ந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு, மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே தேமுதிகவிற்கு ஒரு இடம் கிடைக்கும் அதிமுக கூட்டணியில் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போதைக்கு இல்லை, அது அடுத்த ஆண்டு என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தளவுக்கு ஒரு இடம் தேமுதிகவிற்கு உண்டு. ஆனால் அது இந்த முறையில் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய மாநிலங்களவை தேர்தல் இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை பொறுத்தளவுக்கு அதிமுக பாஜக தற்போது தேமுதிக கூட்டணியும் அதில் இருப்பதாக அதிமுக தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் ராஜ்யசபாவுக்கு அதிமுகவுடைய முகங்களாக 2 அனுப்பப்பட இருக்கிறார்கள். ஒருவர் வழக்கறிஞர் இன்பதுரை, மற்றொருவர் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய தனபால். இருவரும் செல்ல இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். செங்கல்பட்டினுடைய கிழக்கு மாவட்ட அவைத்தலைவராக இருக்கக்கூடிய தனபால் அதிமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அண்ணாமலைக்கும் இந்த தேமுதிகவுக்கும் தற்போதைக்கு சீட்டு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாஜக சார்பில் அண்ணாமலையை
அதிமுகவுடைய ஒரு இடத்திற்கு நிறுத்தி அதன் மூலமாக மத்திய அமைச்சராக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு பாஜக தரப்பில் இருந்ததாக சொல்லப்பட்டு வந்த சூழ்நிலையில் தற்போது அது இல்லை என்பது உறுதியாகி இருக்கிறது. அதிமுக தரப்பில் தான் அதிமுக வேட்பாளர்களாக இருவர் செல்ல இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். பாஜக இதற்கு என்ன மறுப்பு சொல்ல போகிறது அல்லது இல்லை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பாஜகவுடைய தமிழக தலைவராக இருந்த அண்ணாமலை நிச்சயமாக மத்திய அமைச்சராவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல அதற்கு அதிமுகவுடைய கூட்டணியில் ஒரு இடம் கொடுக்கப்பட்டு மாநிலங்களில் அவர் நிறுத்தப்பட்டு அதன் மூலமாக மத்திய அமைச்சராக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது அண்ணாமலைக்கு அந்த இடம் இல்லை. அதிமுகவுடைய உறுப்பினர்கள் தான் இருவர் அந்த இடத்திற்கு போட்டியிடப் போகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போல அதிமுகவுடைய மாநிலங்களை உறுப்பினர்களுக்கு பாஜகவுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கும் என்றும் கருதப்படுகிறது. சுமூகமாக நடைபெறக்கூடிய இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் அது தொடர்பான விவரங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கும். அவர்கள் பேசி இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் மாநிலங்களவை தேர்தலில் நிச்சயமாக அதிமுகவை தாண்டி ஒரு இடம் அதிமுகவுக்கும் மற்றொரு இடம் பாஜக அல்லது தேமுதிகவிற்கு என்று சொல்லப்பட்டது. குறிப்பாக அண்ணாமலை அந்த மற்றொரு இடத்தில் போட்டியிடு மத்திய அமைச்சராக ஆக்கப்பட இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிந்த பிறகாக அது தொடர்பான அறிவிப்பை திரு அமித்ஷா அவர்கள் வெளியிட்ட போது அமித்ஷா அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு என்பது நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது, அவருக்கு நிர்வாக ரீதியாக அவருக்கு ஒரு மிக முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது என்று சொல்லப்பட்ட போது இந்த மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிவிப்பும் வெளியானது. அந்த அறிவிப்பில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநிலங்களவை தேர்தலில் அந்த இடம் இரண்டில் ஒரு இடம் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டு அவர் அதன் மூலமாக மத்திய அமைச்சராக்கப்படுவார் அல்லது மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது அது இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடரும் என்ற ஒரு உறுதிப்பாட்டினை KP முனுசாமி சொல்லியிருக்கிறார். அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள இன்பதுரை மற்றும் தனபால் இருவருமே வழக்கறிஞர்கள் என்ற ஒரு புதிய தகவலும் இருக்கிறது. அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலராக இன்பதுரை இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். பல வழக்குகளை அவர் கையாண்டிருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அதிமுகவுடைய முக்கிய வழக்கறிஞருடைய முகமாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த முறை எப்படி திமுகவை பொறுத்தளவுக்கு வில்சன் மீண்டும் மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக தக்க வைக்கப்பட்டிருக்கிறாரோ அதே போல அதிமுக சார்பில் இந்த முறை தற்போது இன்பதுரை மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய இன்பதுரை தனபால் இருவருமே வழக்கறிஞர்கள் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருப்பவன் தான் இன்பதுரை. ஆக தேமுதிகவுக்கு அடுத்த ஆண்டு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படும் என்று KP முனுசாமி உறுதியளித்திருக்கிறார். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் வழக்கறிஞர் இன்பதுரை போட்டியிடுவார் என்று KP முனுசாமி அறிவித்திருக்கிறார். எம்ஜிஆர் மாளிகை, ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையிலிருந்து அதிமுக தலைமைச் செயலகத்திலிருந்து மிக முக்கிய அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுக அவைத் தலைவராக இருக்கக்கூடிய தனபால் அவரும் போட்டியிட இருக்கிறார். ராஜ்யசபாவுக்கு அதிமுகவினுடைய இரு வழக்கறிஞர்கள் போட்டியிடுகிறார்கள் என்பதை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 6 MPக்களுடைய பதவிக்காலம் முடிவடைய இருக்கிறது ஜூன் 19ஆம் தேதி. அதற்கு முன்னதாக இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சில அம்சங்களை இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிமுக தலைமையில் இந்த கூட்டணியில் தேமுதிக தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இருப்பதை அதிமுக மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கூட்டணியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் சொன்னதைப் போல எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டணி தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ அதிமுக பாஜக இப்போது தேமுதிகவும் அந்த கூட்டணி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தேமுதிகவுக்கு ஒரு சீட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2026 மாநிலங்களவை தேர்தலில் ஒரு சீட் வழங்கப்படும் என்று KP முனுசாமி அறிவித்திருக்கிறார். இன்பதுரை மற்றும் தனபால் இருவரும் வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத் தலைவராக இருக்கக்கூடியவர் தனபால். அதே போல இன்பதுரை நமக்கு செய்தியாளர்கள் மத்தியில் மிகுந்த பேட்டி அளிக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் பல தடவைகளில் பார்த்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடியதும் பார்க்கின்றோம். இன்பதுரை பல வழக்குகளை அவர் கையாண்டிருக்கிறார் என்பதையும் பார்க்கின்றோம்.
ராஜ்யசபாவுக்கு அதிமுகவுடைய இன்பதுரை தனபால் இருவரும் போட்டியிடுகிறார்கள். அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறது. அதிமுக மாநிலங்களவை வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், உங்கள் விவரம். அதாவது கடந்த 5 காலியாக உள்ள 5 ராஜ்யசபா சீட்டுகளுக்கு தற்போது வேட்பாளர்கள் தரப்புல அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. திமுக தரப்புல ஏற்கனவே கமலஹாசன் உள்ளிட்ட 3 பேர் அறிவிக்கப்பட்ட நிலையில தேமுதிக அதிமுக கூட்டணி கூட இருக்குது. இந்த நிலையில அதிமுக தரப்புல கடந்த 3-4 தினங்களாக இதுக்கு உண்டான அறிவிப்பு எதுவுமே வெளியிடாத ஒரு சூழ்நிலையில தற்போது அதன் அறிவிப்பானது வெளியாக இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக தரப்புல ஐஎஸ் இன்பதுரை, அதாவது வழக்கறிஞர் அணி பிரிவில் உள்ளவர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல முன்னாள் ராதாபுரம் எம்எல்ஏ அவரும் அதே மாதிரி தனபால் ஆகியோரும் போட்டியிடுறதா சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. அறிவிக்கப்பட்டதோடு இல்லாம கடந்த 2 தினங்களாக தேமுதிக தரப்புல தற்போது மாநிலங்களவை சபை, அதாவது அந்த மாநிலங்களவையில் உறுப்பினர் பதவியை தேமுதிகவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை விரும்பிட்டிருந்தாங்க. யாரு, நம்ம விஜயகாந்த் மனைவி அவங்க பிரேமா அங்கு விட்டுருந்தாங்க. விட்டுருந்தப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தரும் பட்சத்துல அது ஒரு கௌரவம் செய்யற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்த நிலையில தனக்கு உரிய அந்த 2 சீட்டுகளை தன்னோட கட்சி உறுப்பினர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது வழக்கறிஞர் பிரிவு அணி செயலாளரான ஐஎஸ் இன்பதுரை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனபால் ஆகிய இருவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், அதாவது 2026 வரக்கூடிய தேர்தலில் அந்த சீட்டை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தற்போது அதிமுக தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த சூழ்நிலையில தொடர்ச்சியா அதிமுக கூட இந்த தேமுதிக கூட்டணி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரிய வரும். அதாவது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தற்போது அதிமுகவை சார்ந்தவர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில இது தேமுதிக உறுப்பினர்கள் மத்தியில அந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. கோபால், நன்றி சிவகுமார். அண்மை விவரங்களுக்கு நன்றி.